வயசு 65 மனைவி, குழந்தைகள், பேர குழந்தைகள்லாம் இருக்காங்க. ஆனாலும் 6 வருஷமா நான் அனாதையா தாம்மா இருக்கேன் அப்படின்னு இவரு சொல்லும்போது, கேட்கவே ரொம்ப சங்கடமா இருந்ததுங்க. என்ன சொல்றாரு அப்படிங்கிறத வாய்ஸ் நீங்களே கேளுங்க. அம்மா வணக்கம்மா. என் பெயர் வந்து கே. அறிவுராஜ். நான் வந்து காவல்துறையில பெரிய போலீஸ் ஆபீசர்லாம் கிடையாது. சிவகங்கை எஸ்பி ஆபீஸ்ல ஒரு கிளார்க்கா தான் வேலை பார்த்தேன். சொந்த ஊர் காரைக்குடி. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு குடும்பம். என்கிட்ட கெட்ட பழக்கம் கிடையாது. என்ன கொஞ்சம் குடும்பத்துக்கு பார்த்து பார்த்து அதிகமா நல்லா செலவு செய்வேன். நான் அதிகமா செலவு செய்யறது அவங்களுக்கு பிடிக்கல, சொல்லி சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. அதனால என்னுடைய மனைவி பேர் மகாலட்சுமி, பையன் பேர் மணிகண்டராஜ், மக பேரு பொண்ணு பேரு ஐஸ்வர்யா. பையனையும் பொண்ணையும் நல்லா படிக்க வச்சா 2 பேரும் மேரேஜ் பண்ணி பேரம் பேச்சு இருக்காங்க. சொல்லி சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. 2021 என்னை விட்டுட்டு என் மனைவி, பையன், மருமக எல்லாருமே தனியா இருக்காங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. எந்த ஊர்ல இருக்காங்கன்னு தெரியும். என் நம்பர்லாம் பிளாக்ல போட்டிருக்காங்க. நான் எங்க இருக்கேன்னு அவங்களுக்கு தெரியாது. இதுதான் என்னோட சூழ்நிலை. ரொம்ப மனசு உடைஞ்சு என்னடா வாழ்க்கை இது, குடும்பம் குடும்பம்னு பார்த்து கடைசியில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சூசைட் அட்டன் பண்ணிட்டேன். முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டோமா, அவங்க நீ விட்டு பிரிஞ்சதுக்கு காரணம் கடன். நீங்க கேட்கலாம், ஏன்டா எப்படி கடன் வந்துச்சு? நான் சொல்லிடுறேமா. பையன் படிச்சுட்டு இருக்காங்க, பொண்ணு படிக்கிறாங்க, ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃப். நான் ஒரு ஆள் தான் சம்பாதிச்சோம். மெடிக்கல் செலவு மட்டும் 30 லட்சம் வந்திருக்கு. 32 லட்சம். என்ன, பையன் கல்யாணம், பொண்ணு கல்யாணம், பையனுக்கு ஆக்சிடென்ட், பையனுக்கு கொரோனா, எல்லாம் சேர்த்து நான் ஒரு ஆள் பார்த்ததுல கடன் தாமா இருந்துச்சு. அந்த கடன்காரங்க நம்மளை கேட்டுருவாங்களோன்னு அவங்க விலகி போயிட்டாங்க. இந்த கடன் கூட அவங்களால வந்ததுதான். என்கிட்ட குடிப்பழக்கமோ, சீட்டாடமோ, பெண்கள் விசை பழக்கமோ என்கிட்ட எதுவுமே கிடையாது. இது எல்லாமே அவங்களுக்காக உழைத்தனால வந்தது. கடன்காரங்க நம்மளை கேட்டுருவாங்கன்னு விட்டுட்டு விலகி போயிட்டாங்க. என்னை கேட்டாரு. என் குழந்தைகளுக்கு தெரிவிச்சதுக்கு அவங்க எல்லாம் முனிசிபாலிட்டில சொல்லி அடக்கம் பண்ண சொல்லிட்டாங்க. எந்த ரெஸ்பான்ஸ் இல்ல. டாக்டர் போயிட்டாரு. 2 மணிக்கு நர்ஸ் என்னை கூப்பிட்டு பார்த்திருக்காங்க. எனக்கு நினைவு இல்ல. என்னோட ஜீன்ஸ் பேண்ட் போட்டுதான் உள்ள செல் இருக்கு, அதை யாரும் எடுக்கல. நான் இறந்துட்டேன்னு கன்ஃபார்ம் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி போட்டு லாக் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் 4 பாடி, அந்த பக்கம் 3 பாடி கிடக்கு. எனக்கு கண்ணை முழிக்க முடியல. நானும் தன்னம்பிக்கையில ரொம்ப போராடி பாக்கெட்ல செல் எடுத்து டார்ச் அடிச்சு பார்த்தா 7 பாடி கிடக்கு. உடனே மெடிக்கல் எமர்ஜென்சி போன் அடிச்சு என்னை வெளியே கொண்டாந்து காப்பாத்தி இன்னைக்கு நான் மீண்டும் உயிரோட இருக்கேன். என் நிலைமை வந்து யாருக்கும் வரக்கூடாதுமா. இதை டெலிகாஸ்ட் பண்ணுங்கம்மா. நன்றிமா, வணக்கம். அவருடைய தனிமை இப்ப அவரை நிறைய கேள்விகள் கேட்குது அப்படின்றது மட்டும் புரியுது. அவருடைய குடும்பத்தார்கள் நம்மளுடைய காணொலியை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புனா கருத்தா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க, நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, அவருக்கு 65 வயசாகுது அப்படிங்கையில் இப்போ தான் அவருக்கு குடும்பத்தோட அந்த அருமை புரியுதோ என்னவோ. இப்போ உங்களெல்லாம் பிரிஞ்சு இருக்க முடியாத சூழலில் நீங்கள் திரும்ப வந்து சேர்ந்துடணும் அப்படிங்கிற அந்த ஏக்கத்தோடு தான் அவர் பேசுகிறாரு. ஸோ தயவு செய்து நீங்கள் எங்கே இருந்தாலும் அவரை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அவர் கூட போய் நீங்கள் சேர்ந்து வாழுங்கள். ஏன்னா இன்னொரு 5 வருஷமோ 10 வருஷமோ அவ்வளோதாங்க அவரோட வாழ்க்கை. ஸோ அந்த கடைசி கால வாழ்க்கையை கொஞ்சம் நிம்மதியாக அவருக்கு வாழ விட்டு வழி அனுப்பி வைங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.